ஒரு நிமிஷம் வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. இது என்னடா இது என்னமோ காமிச்சிட்ருக்காங்க, வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் நம்மலாம் வந்து கேஸ் யூஸ் பண்ணுறோம், அப்படி தானே? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா, மாடுலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். மாட்டு சாணத்தில் வந்துட்டு அது மூலியமாகவே வந்துட்டு கேஸ் அடுப்பு எரிய வைக்கிறாங்க. மாட்டு சாணத்திலேயே அடுப்பு எரியுதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை வந்துட்டு நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டைம் ஊற்றினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு அந்த மாட்டு சாணம் வந்து இந்த இதுக்குள்ளெல்லாம் லிக்விட் அந்த படுதா மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த கேஸ் மட்டும் வந்துடுது. இங்கே பாருங்கள், இந்த ஓஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓஸ் வழியாக தான் நம்மளுக்கு வந்துட்டு கேஸ் வந்துட்டு கிடைக்குது. இந்த மாதிரி அவங்களே வந்து செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரலும் செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மானியத்தில் தான் இவங்க போட்டாங்க. 8,000 ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மந்த்துக்கே நம்ம பார்த்தோன்னா 1,000 ரூபாய் அந்த மாதிரி நம்ம கேஸ்க்காக செலவு பண்ணுறோங்க. இது வந்து ரொம்ப பரவாயில்ல. நம்மளுக்கு வந்துட்டு மானியத்தில் 8,000 ரூபாய்க்கே கிடைக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி ஓஸ் வழியாக தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையாலும் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ரொம்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போலாம் விறகுமே இப்போ நிறைய இடத்துல எல்லாமே லேண்டு போகிறனால விறகு இல்லை. அதனால் நம்ம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஓஸ் வந்திருக்கு. நார்மலாக நம்ம கேஸ் அடுப்பில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. நம்ம வந்து நார்மல் கேஸ் அடுப்பை விடவே இது ரொம்ப நல்லாவே எரியுதுங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் வந்துட்டு அந்த மாட்டு சாணத்தை வந்து கரைச்சி அதில் ஊற்றினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிருச்சுன்னா இல்லை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா உங்களுக்கு வேணும்னா நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த வீட்டில் வந்துட்டு கூழ் எல்லாமே வந்துட்டு கேஸ் அடுப்பில் தான் பண்ணுவாங்களாம். ஏன்னா மாடுலாம் வச்சுருக்காங்க, அதனால் விறகுலாம் இல்லைம்மா, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரியே வந்துட்டு கூழ் மாட்டுக்கு தேவையானது நாங்கள் சாப்பாடு செய்கிறது எல்லாமே இதிலே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துங்க பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.